வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் தெலுங்கு கன்னடம் பைலிங்குவல் படமா வெளியான ஜூனியர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீலீலா தான் இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. இந்த கதை மட்டும் பிரதீப் ரங்கநாதனுக்கு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காமெடியை கொஞ்சம் தூக்கலா போட்டு சென்டிமெண்ட்டை கொஞ்சம் தூக்கலா போட்டு அடுத்த 100 கோடி கலெக்ஷன் படமா இதை மாத்திருப்பாரு. ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு. அந்த ஸ்கோப்பை இவங்க ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணல. இந்த ஆக்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா டான்ஸ் பண்றாரு, நல்லா ஃபைட் கூட பண்றாரு. ஆனா காமெடி இருக்கு பாத்தீங்களா, அது பெருசா இவர் பண்ணலங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த ரோல் கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிருச்சு, இப்ப தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. நான் பிளாட்டை சொன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும், அதனால பிளாட்டை சொல்லாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 45 வயசு லேடியை காட்டுறாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த வயசுல பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்றதுனால டாக்டருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஆனா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் குழந்தை வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இந்த வயசுல பிரெக்னன்ட்டா இருக்கிறத வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கூட்டு வந்த ஆட்டோக்காரர் கிண்டல் பண்றாரு. அதே மாதிரி இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒய்ஃபையும் சரி ஹஸ்பண்டையும் சரி பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நம்மள பேசுறது எனக்கு விஷயமே கிடையாது, நமக்கு பிறக்க போற குழந்தையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துவாங்கல்ல, அதை யோசிச்சாதான் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாம், கிளம்பிடலாம்னு சொல்றாரு. இந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, இதை விட்டுட்டு போலான்னு சொல்றீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா போலான்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஃபீலிங்கா இங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா இருப்பாங்க. அதனால வழியிலேயே உங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. அதனால டாக்டரை இந்த பஸ்ஸுக்கே வர வச்சிடுறாங்க. இப்ப இந்த இடத்துலயே குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. இவருமே சந்தோஷமா அந்த குழந்தைய கொஞ்சுறாரு. இங்கதான் ஜூனியர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த பையனோட பேரு அபி அப்படின்றது. இப்ப அபியை நமக்கு காட்டுறாங்க. காலேஜை முடிச்சிட்டாரு. கடைசியா ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காக வந்திருப்பாங்க. அந்த காம்படிஷன்லயும் தோத்துட்டாங்க. சரி நம்ம காலேஜை பார்த்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, என் காலேஜ் லைஃப்ல நான் சண்டையே போட்டது இல்ல, எனக்கு பசங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்றதுக்கு சுவாரஸ்யமா ஒரு கதை தேவையில்ல, அதுக்காக நம்மளே சண்டை ஏற்படுத்தி சண்டை போடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சண்டையை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த காலேஜ்ல இருக்க ஒரு அழகான பொண்ணு தான். நம்மள தோக்கடிக்கிறதுக்காகவே வேணும்ட்டே அந்த பொண்ணை வர வச்சிருக்காங்கன்னு சொல்லி சண்டை போடலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. டே நம்ம ஒரு கோல் வித்தியாசத்திலேயே தோத்தோம், 7 கோல் வித்தியாசத்துல தோத்தோம், இதெல்லாம் காரணமா சொல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆமால, அப்ப வேற என்ன காரணத்தை யோசிக்கிறதுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் காரணத்தெல்லாம் யோசிக்க முடியாது, கிளம்பலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜெயிச்ச டீம் இருக்காங்கல்ல, நாங்க தான் கொண்டாடிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடா அப்படின்ற மாதிரி நக்கலா பேசுறாங்க. இந்த காரணம் போதும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இதை காரணமா வச்சு ஹீரோவா அந்த டீம் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்கள நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஹீரோ தனியால அவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஜெயிச்ச கப்பை இவர் வெளியே எடுத்துட்டு வந்துடுறாரு. டே ஒழுங்கா கப்பை தாடான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நானும் இவ்வளவு தூரம் வந்து உங்க கூட போட்டி போட்டிருக்கேன்ல, ஆறுதல் பரிசா இந்த கப்பை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு அப்பாவை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்பா ரொம்ப அன்பு காட்டுவாரு, அதெல்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அப்பா பையனை வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாய்ன்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா அப்பா கூட போயிட்டு இருக்கும் போது இவர் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி இங்க இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோவை பத்தின பிளாஷ்பேக்கை சொல்றாரு. நமக்குமே நடந்த விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மாதிரியே புதுசா காலேஜ்ல சேர்றதுக்காக ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேருக்குமே லெட்டர் மாதிரி வருது, செலக்ஷன் லெட்டர் அப்படின்ற மாதிரி வருது. என்ன செலக்ஷன் அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக இவங்க வராங்க. அந்த இடத்துல ஹீரோ தான் லெட்டர் போட்டு வர வச்சிருக்காரு. எதுக்காக நான் வர வச்சேன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க 3 பேரை தான் நான் ஃப்ரெண்ட்ஸா செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இது ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிருக்கியா ஏன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோவோட சைல்ட்ஹுட்ல இருந்து என்னெல்லாம் நடந்ததுன்றத சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப லேட்டா பிறந்தாருல, அதனால அப்பா இவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. இப்ப ஸ்கூல்ல டீச்சர் லைட்டா அடிச்சிட்டா கூட ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லுவாரு. அப்பா ஸ்கூலுக்கு வரது இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்பாவை பார்த்து தாத்தாவான்ற மாதிரிலாம் பசங்க கிண்டல் பண்றாங்க. அதனால தான் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. அதனால அப்பா இருக்கார்ல, அன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வராரு. அதை பாக்குற டீச்சரே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க.
உன்னோட அப்பாவா செம்ம அழகா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இல்ல நீங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது கமல் பாட்டு ரஜினி பாட்டை தானே கேட்டிருப்பீங்க. என்னோட அப்பா நான் சின்ன பையனா இருக்கும்போது என்ன பாட்டை தெரியுமா காட்டுவாரு, எம்ஜிஆர் சிவாஜி பாட்டெல்லாம் காட்டுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பொண்ணுங்க லவ் பண்ணணும்னு நினைச்சா அவங்கள தங்கச்சியா மாத்தி விட்டுருவாரு. என்ன நிம்மதியாவே இருக்க விடல, அதனால தான் கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். இங்க நான் படிக்கிறதுக்காகலாம் வரல, என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். உங்களை ஃப்ரெண்ட்ஸா நான் முடிவு பண்ணிருக்கேன், என்ன ஜாலியா என்ஜாய் பண்ண வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, என்ஜாய் பண்ண வச்சிடலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லிட்டாங்க. நிறைய இடத்தை இவருக்கு ஜாலியா சுத்திலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வந்திருக்காங்க. இந்த தியேட்டர்ல படம் பார்த்தா கிக்கே வராது, வேற ஒரு தியேட்டருக்கு போலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப கூட்டமா இருக்க ஒரு தியேட்டருக்கு வந்துடுறாங்க. ஜூனியர் என்டிஆரோட படத்தை அடிச்சு பிடிச்சி இவங்க டிக்கெட் எடுக்கிறாங்க. அந்த படத்தை ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிக்குக்காக சில விஷயங்களை பண்ணுவாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பஸ் வரப்போது, பஸ்ல ஏறி போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஏறி போறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு, ஓடி போய் ஏறலாம்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க ஓட முடியாம கீழே விழுந்துடுறாங்க. ஆனா ஹீரோ ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சிடுறாரு. பஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தவர் ஷாக் ஆன மாதிரி கீழே விழ போறாரு. ஆனா அந்த பொண்ணை கையை பிடிச்சு காப்பாத்திடுறாங்க. அவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிருது. அவங்க வேற டிபார்ட்மெண்டா இருப்பாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அவங்க கிளாஸ்க்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு. இத டீச்சர் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ யாரு புது பையனா இருக்க, வெளியே போன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அங்க இருந்து கிளம்ப போறாரு. அப்படி கிளம்ப போகும்போது இந்த விஷயத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க. மெமரிஸ்க்காக நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் பண்ணணும் மேடம். இங்க இருக்க பசங்களை கூட நீங்க மறந்துடுவீங்க, ஆனா நான் வந்து சேட்டை செஞ்சதை மறக்கவே மாட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. யாரா இவன் வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி எல்லாருமே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவர் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றாருல, அது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. நான் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி அவங்களோட ரொட்டீனை பத்திலாம் சொல்றாங்க. இப்ப ரொட்டீனை பத்தி தெரிஞ்சிருச்சுல, போய் இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க தினமும் காலையில யோகா பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இவரு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறாரு. வேற வழி இல்லாம ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது ஹீரோ எதிர இருக்காரு. நீ என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட யோகா கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னமோ பண்றாரு. ஆனா அவங்க படிப்புல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இவரை சுத்தமா கண்டுக்க கூட மாட்றாங்க. இப்ப எக்ஸாம் வந்துருது. ஹீரோயின் பயங்கரமா எக்ஸாம்லாம் எழுதி இருப்பாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காருன்ற மாதிரி இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டாலேயே இந்த விஷயத்தை நம்ப முடியல. ஹீரோவை பாக்குறாரு. அப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ எழுதின பேப்பர் தான் ஃப்ரெண்டுக்கு தந்திருப்பாரு. சோ ஹீரோ பயங்கரமா படிப்பான் அப்படின்றது ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. நன்றிடா அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சூப்பரா படிப்பான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நான் அவ்வளவு நேரம் படிச்சோம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல, ஆனா நீ ஈஸியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்ட, எப்படி இதெல்லாம் பாசிபிள், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து படிச்சா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படியோ இவங்க நம்ம கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணா போதும்னு யோசிக்கிறாரு. சரின்ற மாதிரிலாம் டீலுக்கு ஏத்துக்கிறாரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா இவ்வளவு நாள் ஊர்ல தானே இருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கூடயே இருக்கலாம்னு முடிவு எடுத்து தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இது தெரிஞ்சோட ஹீரோ செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா அப்பா எப்ப பாரு இவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இவர் இருக்கார்ல, ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு இன்டர்வியூக்கு போக போறேன், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட எல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எங்க இன்டர்வியூ போக போறாங்கன்னு இவருக்கு தெரியும்ல, அந்த இடத்துக்கு நம்மளும் போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் அட்டென்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்களை மேனேஜ் பண்றதுக்கு மனிஷ்னு ஒரு நபர் இருக்காரு. நீங்க எல்லாருமே விஜயான்னு ஒரு மேடத்துக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போறீங்க. அவங்க டைமிங் விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பானவங்க, டைமை ஒரு வாட்டி கூட அவங்க மிஸ் பண்ணது இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப விஜயா வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. விஜயா போனோன்றதுக்காக ஹீரோவை லிஃப்ட்டை விட்டு வெளியே வர சொல்றாங்க. ஹீரோ கொஞ்சம் கடுப்பா தான் லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. இந்த விஜயாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு முன்னாடி நம்ம தான் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, ஒரு ஃப்ளோருக்கு ஸ்டெப் வழியா ஓடி வராரு. லிஃப்ட் அங்க நிக்க வச்சிடுறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நிக்க வச்சிட்டு இருக்காரு. இதனால விஜயா இருக்காங்கல்ல, டைம் கொஞ்சம் லேட்டா வந்துடுறாங்க. 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி விஜயா கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ இவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்ப நம்ம லேட்டா வந்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. அதனால ஹீரோவை கொஞ்சம் முறைச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவோட அப்பா பேரு கோபால் அப்படின்றது, அவர் தான் இந்த கம்பெனியோட ஹெட்டா இருப்பாரு. இப்ப வீடியோ கால்ல கனெக்ட் இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவை பார்த்து பாராட்டுற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்தவர், நிறைய மார்க் வாங்கி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற விஜயாக்கு கோவம் தான் வருது. ஏன்னா ஹீரோ மேல ஒரு தப்பான ஒப்பீனியன் இவங்களுக்கு வந்துருது. இப்ப கிரண் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் விஜயாவோட பொசிஷனை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. விஜயாவை பீட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கம்பெனியை யூஸ் பண்ணி நிறைய காசு ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொலிட்டீஷியன் கூட சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
இவர் தான் நான் சொன்ன கிரணா இருப்பாரு. இப்ப மீட்டிங்க்கு வந்து உட்கார்றாரு. இப்ப மனிஷ் இருக்காரு பாத்தீங்களா, நீ இந்த இடத்துல தான் வேலை பார்க்க போறன்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. ஏன்னா இங்க கொண்டு வந்திருக்கீங்க, ஆபீஸ்ல எனக்கு வேலை இல்லையான்னு கேக்குறாரு. வந்தோடனே மேடம் கிட்ட நீ உன்னோட சாட்டியை காமிச்சல்ல, அதனால தான் இங்க போட்டுட்டாங்க, இங்க வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மனிஷ் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட அப்பா நடந்து போயிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இந்த இடத்துல என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நம்ம வீட்டை மறந்துட்டோம்ப்பா, தேடிட்டு இருக்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. புது இடம் இல்ல, அதனால தான் மறந்துருப்பீங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவர் கூட்டு போறாரு. ஆக்சுவலா இவர் எப்படியாவது அவங்க கூட பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேடம், நான் இந்த இடத்துலயே வேலை பாக்குறேனே, ப்ளீஸ் என்ன இந்த இடத்துலயே சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா விஜயாக்கு இவரை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்ற இடத்துல தான் நீ வேலையை பார்க்கணும், அப்படி விருப்பம் இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி பேசுறாங்க. சரி அங்கேயே வேலை பார்ப்போன்ற மாதிரி இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க கம்பெனில ஒரு தப்பு நடக்குது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு மீட்டிங் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கோபால் இருக்காருல, என் பொண்ணு தான் புது சிஇஓவா நான் முடிவு பண்ணிருக்கேன், உங்க எல்லாருக்குமே ஓகே தானே அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து கேட்கறாரு. எல்லாருமே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கிரணுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, ஆனா கிரணும் எதிர்க்க மாட்டாரு. எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க கம்பெனி இருக்காங்கல்ல, கிராமத்தை டெவலப் பண்றதுக்கு ஃபண்ட் எல்லாம் ஒதுக்குவாங்க போல, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு காசு ஒதுக்குறது ஒழுங்கா அந்த கிராமத்துக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. விஜயநகரத்துக்கு மட்டும் காசு ஒழுங்கா போல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அதுவும் அவனுக்கு கொடுத்த வேலை, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவரை போட்டு திட்டுறாங்க. ஏன் மேடம் இப்படி பண்றீங்க, தப்பு நடக்குதுன்னு சொல்றேன், அதை கூட நீங்க காதுல வாங்க மாட்டீங்களா, நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க, அதுக்கான வேலையை நான் பாப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்க நான் தான் சிஇஓ, நீ கிடையாது, முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விடுறாங்க. இவருமே சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மனிஷ் இருக்காருல, நீ பாட்டுக்கு அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க, உன்னால அவங்களை எதிர்த்து என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்னால என்ன பண்ண முடியும்ன்றதை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா அவங்களுக்கு பதவியை தரணும்ன்ற மாதிரிலாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாருல, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க. என் பொண்ணுக்கு தான் இந்த பதவியை தரப்போறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு ஏவியை போடலான்ற மாதிரி இந்த இடத்துல போடுறாங்க. பார்த்தா ஹிட்லர் பேசினது வருது. ஹிட்லர் சர்வாதிகாரம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த விஜயாவும் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் வீடியோ வந்துட்டு இருக்கு. யாரோ இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. ஹீரோ தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. உண்மையிலேயே ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணிருப்பாரு. ஹீரோவோட அப்பா ஹீரோவை பார்க்கறதுக்காக இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. ஆனா இங்க இருக்க செக்யூரிட்டி உள்ளலாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. அந்த வழியா போயிட்டு இருக்க கோபால் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட அப்பா நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அவரை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இவரோட பையன் தான் ஹீரோவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. பாஸ் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஒருவேளை பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே பாஸை பார்க்கறதுக்காக வராரு. நீ தான் இந்த ஏவியில பண்ணன்றது எனக்கு தெரியும், ஆனா நான் அதுக்காக வர சொல்ல, நீ யாரை காயப்பத்தி இருக்க தெரியுமா, உன்னோட அக்காவை காயப்பத்தி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது அக்காவா அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஆமா உன்னோட அக்கா தான் அவன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அம்மானா அவருக்கு உயிரா இருக்கும். அம்மா இறந்து போயிடுறாங்க, அதை நினைச்சு ரொம்ப சோகத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இவருக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். இவர் இருக்கார்ல, என் அம்மா தான் எனக்கு வந்து பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணை இவர் அம்மா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறாரு. அம்மா அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. இவரோட அம்மா பேரு விஜயா, அதனால தான் பொண்ணுக்கும் விஜயான்ற மாதிரி பேர் வச்சிருப்பாரு. கோபால் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட தம்பியா இருப்பாரு. கோபாலுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை பிறக்காம இருக்கு. குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கோபாலும் ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயாவை தான் பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. விஜயாக்கு லங்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது அப்பாவுக்கு தெரிய வருது. ஹீரோவோட அப்பா ஓரளவுக்கு வசதியானவரா இருப்பாரு, நிறைய இடத்தெல்லாம் விற்கிறாரு, அது மூலியமா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாரு. ஆனா பொண்ணு வேகமா ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ரன்னிங் காம்படிஷன்ல ஜெயிஸ்டன்ற மாதிரி அம்மா கிட்ட மெடலை காட்டுறாங்க. கோவப்பட்ட அம்மாவும் பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டிடுறாங்க. பொண்ணு சோகமா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அப்பா இருக்காருல, அம்மா உன் நல்லதுக்காக தானே சொன்னாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடுற வேலைலாம் வேணாமா, வேற ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீயும் நானும் பேசிக்கணும்னா இந்த இடத்துல சீக்கிரட்டா பேசிக்கலாம், நீ பாக்ஸ்ல ஏதாவது எழுதி வைக்கணும்னா வையே, அப்பா வந்து எடுத்து படிச்சுக்கிறேன், அப்பா ஏதாவது எழுதி வச்சா நீ வந்து படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவருமே சொல்லியிருப்பாரு. கோபாலுக்கும் ஒய்ஃபுக்கும் 10 வருஷம் ஆயும் குழந்தை இல்லாம இருக்கு. இவன் நமக்கு பொண்ணா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயாவை இவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. இப்ப அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பாக்கு விக்கல் வருது. பொண்ணு இருக்கால, அப்பாக்கு தண்ணி எடுக்கணும்ன்ற மாதிரி ஓடி போயிட்டு இருக்கா. ஓடாத ஓடாதன்னு அப்பா சொல்றாரு. அதை மீறியும் பொண்ணு ஓடுறா பாத்தீங்களா. அதனால மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இப்ப டாக்டர் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. இப்ப டாக்டர் இன்னும் காசு நிறைய வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏற்கனவே காசு எல்லாத்தையும் இவர் செலவு பண்ணிருப்பாரு. இப்ப சுத்தமா இவர்கிட்ட காசு இல்ல. அப்பா இருக்காருல,
நம்மளோட கிட்னியை வித்தாது பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பத்தி தம்பி கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட அப்பாக்கு காசு பத்தல, வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. தம்பி இருக்கார்ல, என்கிட்ட பொண்ணு மாதிரி ஒப்படைச்சிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்பவும் நீ சித்தப்பா வீட்டுக்கு போயிடுமா, சித்தப்பா உன்னை நல்லா பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பொண்ணு கேட்க மாட்டாங்க. பொண்ணை அங்க அனுப்பணும், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம வில்லனா மாறிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பவும் அன்னைக்கு நைட்டு பயங்கரமா குடிச்சிட்டு வந்து பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. சனினே, உன்னை பிடிக்கல போய் தொலைன்னா கேட்க மாட்டியா, இதுக்கப்புறம் சித்தப்பா வீட்டுல தான் நீ இருக்க போறன்ற மாதிரி திட்டி சித்தப்பா வீட்டுல வெட்டுறாரு. இந்த மாதிரி நான் திட்டினாதான் உன் கூட இருப்பா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், கடைசி வரைக்கும் என் பொண்ணுக்கு நான் வில்லனாவே இருக்கேன், இதை என்னைக்குமே நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அப்பா எதுக்காக பாசம்ன்ற பேர்ல நம்மள சாவடிக்கிறாருன்ற மாதிரிலாம் ஹீரோ நினைச்சார்ல, ஆனா அக்காக்கும் சேர்த்து நம்ம கிட்ட பாசம் காமிச்சிருக்காரு அப்படின்றது இப்பதான் புரிய வருது. அதனால அப்பாவை இவருக்கு ரொம்பவே இந்த இடத்துல பிடிக்கலாம் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா விஜயா யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டாங்க. எதுக்காக அக்கா இப்படி இருக்கான்ற மாதிரி இவர் சித்தப்பா கிட்ட கேட்கிறாரு. சித்தப்பாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. உன் அப்பா அப்படி பண்ணிட்டு போயிட்டார்ல, அதனால யாரையும் நம்புறது இல்ல, என்ன உட்பட யாரையும் நம்புறது இல்ல, எல்லார்கிட்டயும் ஃபார்முலா மட்டும் தான் பேசுவா, அன்பா பேச மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியாவது அக்காவை பழையபடி மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சார் எப்படியாவது அந்த ஊருக்கு நீங்க அனுப்பி வைங்க சார், அந்த இடத்துல நான் டோட்டலா மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க எதுக்காக அந்த ஊருக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்பா கூட சேர்ந்து இருந்தாங்கல்ல, அந்த மெமரிஸ் எல்லாம் வரும், எதுக்கு அங்க போகணும்ன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கோபால் இருக்கார்ல, நீ அங்க போய் ப்ராப்ளத்தை கண்டிப்பா சால்வ் பண்ணுமா, ஏன்னா சிஇஓ பதவியை உனக்கு தந்திருக்கேன், அந்த பதவிக்கு நீ ஒர்த்துன்றதை எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணும், நீ போகணுன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே போறதுக்கு ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த ஊருக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரோட பேரு விஜயா நகரம்னு சொன்ன பாத்தீங்களா, உன் பேர் தாமா இந்த ஊருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவோட மெமரிஸ் எல்லாம் நிறைய வருது, அதே மாதிரி அப்பா மேல கோபமும் வருது. இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இந்த கிராமம் சுத்தமா டெவலப் ஆகாம இருக்கு, எல்லா டெவலப்மெண்ட்டையும் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது இங்க இருக்கவங்களுக்கு யூடியூப்னா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. எப்படியாவது நம்ம சைட்ல இருந்து டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கிரண் கூட ஒரு பொலிட்டீஷியன் வேலை பார்க்கறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொலிட்டீஷியன் தான் இங்க பிரசிடென்ட்டா இருப்பாரு, அதாவது இந்த வில்லேஜோட பிரசிடென்ட்டா இருப்பாரு. டெவலப்மெண்ட் எதுவுமே வரக்கூடாது, அப்படி வந்துட்டா நம்ம சம்பாதிக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட பேசுறாரு, ஆனா இவங்க அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அதனால அவர் இருக்கார்ல, மக்களை தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு. டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த போறாங்க, நீங்க தான் சுதாரிச்சு தப்பிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விடுறாரு. புரிஞ்சுக்காத மக்கள் இருக்காங்கல்ல, இந்த ஆபீஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இவங்களுக்கு நம்ம நல்லதுதான் பண்றதுக்கு வந்திருக்கோன்றத புரிய வைக்கணும்னு யோசிக்கிறாரு. சினிமா போடுறாங்கன்னா அனௌன்ஸ் பண்றதுக்காக ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஊர் மக்களுக்கு எல்லாம் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. அவருமே ஊர் மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வாங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு டெக்னாலஜி மூலியமா என்னெல்லாம் பண்ணலான்றதை ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுலயே 1008 வழிமுறை இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம், சமைக்கிறத ஃப்ரீயா பாத்துக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம்ன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு பண்ணலாமான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிரசிடென்ட் ஆளுங்க இங்கேயும் பிரச்சனை பண்ண பாக்குறாங்க, ஆனா ஊர் மக்கள் அமைதியா உட்காருங்கடா அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க நல்லதுதான் பண்ண வந்திருக்காங்கன்னு ஊர் மக்களுக்கு புரிஞ்சிருது. இப்ப ஊர் மக்களும் அடிச்சு உடைச்சதுக்காக மன்னிப்புலாம் கேக்குறாங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிறத இந்த ஊர்ல செய்யுங்கமான்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களுமே ஒவ்வொரு வேலையா செய்யறாங்க. ஹீரோ தான் எங்களுக்கு புரிய வச்சாருன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு தான் ஹீரோ மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லாம இருந்தது இல்ல, அந்த ஒப்பீனியன் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ சேர்ந்து போட்டோ எடுக்கும் போது இவங்களுமே போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ நல்லவர் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஊர்ல நடக்கிற எல்லா விஷயமும் அந்த பிரசிடென்ட் காதுக்கு வருது. அவர் இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது, அதுக்கப்புறம் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, அந்த லேடியை அடிச்சு துரத்துறதுக்கான வேலையை பண்ணுங்க, நைட் அவ வீட்டுக்குள்ள நுழைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ப்ரொடெக்ஷன் தரதுக்காக அங்கதான் இருக்காரு. இப்ப வர அடியாளுங்க எல்லாரையும் சத்தம் வராம பயங்கரமா பொளந்து கட்டிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் அனுப்புனது அந்த பிரசிடென்ட் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது இல்ல. இப்ப பிரசிடென்ட் வீட்டுக்கே வந்துடுறாரு. பிரசிடென்ட போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த பிரசிடென்ட் கிரணுக்கு கால் பண்ணி பேசுறாரு. பயம்படுத்தி இங்க இருந்து அனுப்பிடலாம் நினைச்சேன், ஆனா வேற ஒருத்தன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான், நீங்க தான் உங்க சைட்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கிரணும் ஏத்துக்கிறாரு. மறுநாள் ஆபீஸ்க்கு யாருமே வராம இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்கும் போதுதான் மனிஷ் விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா வந்த எல்லாருக்குமே வேற ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும். அந்த கிரண் தான் வேணும்ட்டே வேற ஒரு கம்பெனில வேலையை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காரு போல. அதனால எல்லாருமே அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் போகாதீங்க இங்க இருங்கன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த விஜயா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, மேடம் நீங்க பேசி பாருங்க இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
போனோன்னு முடிவு பண்ணிட்டவங்கள என்ன பேசினாலும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா சொல்றாங்க. அதாவது அப்பா போனோன்னு முடிவு பண்ணிட்டாரு, இவங்க தடுத்தோம் கேட்காம போயிட்டார்ல, அதை மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சோகமா சொல்றதை இவருமே கவனிக்கிறாரு. அப்பா மேல இன்னும் கோபமா இருக்காங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ நைட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அவங்களுமே கவனிக்கிறாங்க. இப்ப பேசலான்ற மாதிரி பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இவங்க உட்காந்தோன்னா ஹீரோ சட்டுன்னு எந்திரிச்சு போக பாக்குறாரு. இல்ல பரவாயில்ல உட்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பக்கத்துல வந்து உட்காடுறாரு. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவர் பேசுறத வச்சே சோகமா இருக்கிறத அப்பா கவனிச்சிடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. இல்லப்பா, கூட வேலை பார்க்க வந்த எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நானும் மேடமும் சோகமா உட்காந்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேடம தைரியமா இருக்க சொல்லு, மேடம் கிட்ட போனை தாண்ட மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே மேடம் கிட்ட போனை தராரு. அது பொண்ணுன்றதெல்லாம் அப்பாக்கு தெரியாது. அப்பா இருக்காருல, கவலைப்படாதமா, எல்லாமே சரியாயிடும், என் பையன் இருக்கான்ல, அவனை தம்பி மாதிரி நினைச்சுக்கோ, எந்த உதவினாலும் அவன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்குமே பேசுறது அப்பான்றது தெரியல. விஜயா கிட்ட ஒரு பாட்டி அடிக்கடி பேசுவாங்க. என் பேத்தி கூட படிச்சிட்டா, ஆனா வேலை கிடைக்காம கஷ்டப்படுறான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பேத்தியை பார்த்து பேசலான்றதுக்காக தான் விஜயா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ நல்லா படிச்சிருக்க, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க, உனக்கு எப்படி வேலை கிடைக்காம இருக்கும்ன்ற மாதிரி விஜயா கேக்குறாங்க. எனக்கு நிறைய வேலை வந்தது மேடம், வெளியூருக்கு போற மாதிரி வேலை வந்தது, என் பாட்டியை தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும், அதனால தான் எல்லா வேலையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப இந்த ஊர்ல வேலை போட்டு தரேன், பண்றியான்ற மாதிரி விஜயா கேக்குறாங்க. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பேத்தி நமக்காக தான் வேலை கிடைச்சும் போகாம இருந்திருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. எது எப்படியோ இப்ப அந்த பேத்திக்கு இங்கேயே வேலை கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த ஊர்லயே படிச்ச நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு வேலையை பண்றதுக்கு பிளான் பண்ணாங்கல்ல, இந்த ஊர்க்காரங்களை வச்சே பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. ஹீரோ தான் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. இப்ப சிரிக்காத விஜயா மொத வாட்டியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்க பண்ண வேண்டிய சர்வீஸ் எல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுமே இவங்களோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இப்ப ஜாலியா மக்கள் கூட சேர்ந்து இவங்க டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. விஜயா எப்பவுமே டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டாங்கல்ல, இப்ப டான்ஸ் எல்லாம் விஜயாவும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப விஜயா இருக்காங்கல்ல, அன்னைக்கு கோவப்பட்டதுக்காக இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த விஜயா நகரத்தை பத்தி நீ அன்னைக்கு பேச வந்தல, அதனால தான் அந்த அளவுக்கு நான் கோவப்பட்டு பேசிட்டேன். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த ஊர் எனக்கு பிடிக்காம போல, இந்த ஊர்ல இருக்க ஒரு நபர் பிடிக்காம போயிட்டாரு. ஒரு நபரை பிடிக்காம போனதுக்காக ஊரையே ஒதுக்குறது தப்புன்றது உன் மூலியமா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, மேடம் அந்த ஒரு நபரை கூட நீங்க தப்பா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா சமயமும் ஒருத்தரை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அவர் கூட நல்லது பண்ணிருக்கலாம், அது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம்ல, அந்த மாதிரியே நீங்க யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அப்பா மேல தப்பு இருக்கா இல்லையான்றதை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்ன்ற மாதிரி லைட்டா இன்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க யோசிச்சு பார்க்கும் போதுதான் நிறைய லாஜிக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அவ்வளவு பாசமா இருக்க அப்பா அன்னைக்கு மட்டும் நம்மளை போட்டு எதுக்காக அடிச்சாரு? நம்ம கடைசியா சித்தப்பா வீட்டுக்கு போக மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடிச்சாரு. அப்ப சித்தப்பா வீட்டுக்கு எப்படியாவது நம்மளை அனுப்பணுன்றதுக்காக தான் நம்ம கிட்ட கோவப்பட்ட மாதிரி நடிச்சிருக்காரு போல. அப்ப நம்மள பிரிஞ்சு இருக்கிறது அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. நான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு விஷயத்த சொன்னேன்ல, பிரதீப் ரங்கநாதன் கிட்ட இந்த கதை வந்திருந்ததுன்னா இந்த கதையை வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாருன்ட்டு. இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதாங்க தோணுச்சு. சரி இப்ப கதைக்கு வந்துருவோம். இந்த பிரசிடென்ட் இருக்கார்ல, அந்த பையனை ஏதாவது பண்ணாதான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி கிரண் கிட்ட சொல்லிட்டாரு. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கிரணும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் குடிக்கிறதுக்காக ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோயினை இமேஜின் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல தான் வைரல் வையாரின்ற ஒரு சாங் வரும். இந்த சாங்ல ஹீரோ பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்பதான் அப்பாவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அப்பாக்கு ஏதோ உடம்புக்கு பிரச்சனை போல, என்கிட்ட சரியாவே சொல்ல மாட்டாரு, உங்ககிட்டயும் அந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறாரு. தம்பி சீக்கிரமா அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருங்க தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ டாக்டர் கிட்ட போனை கொடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் இருக்கார்ல, அப்பாக்கு மறதி ப்ராப்ளம் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பழசு எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் அப்பா நம்ம கிட்ட சொல்லியே, நம்மளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லியேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப கூட அப்பா உங்களை பாக்குறதுக்காக தான் அந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கிறதா வேலைக்காரன் சொல்றான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவை பார்த்தவர் எதுக்காகப்பா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஆளுங்க ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. காப்பாத்துறதுக்காக அப்பா நடுவுல புந்து அடிய வாங்கிடுறாரு. கொஞ்சம் பலமா அடிபட்டிருக்கோம். அப்பா தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இதை பாக்குறவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அங்கதானே பஸ் இருக்கு, அந்த பஸ்ல
அப்பாவை ஏத்தி கூட்டு போறாரு. இப்ப விஜயாவும் சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஓரமா இருக்க ஒரு படகை பாக்குறாங்க. அப்பவும் நம்மளும் சீக்கிரட்டா பேசிக்கிறது இங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க அந்த பாக்ஸ் இருக்கா பாப்போன்ற மாதிரி பாக்ஸ கையை விட்டு தேடுறாங்க. பார்த்தா பாக்ஸ் இருக்கு, உள்ள ஒரு லெட்டரும் இருக்கு. இந்த சைடுல ஹீரோ அப்பாவை கூட்டு போயிட்டு இருக்காருன்னு சொன்னா பாத்தீங்களா, ஹீரோவை எப்படியாவது காலி பண்ணோன்ற மாதிரி நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்க ஆளுங்க கூட ஹீரோ பஸ்ல வச்சே சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான டைம்ல கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சைடு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பாக்ஸ் இருக்கான்னு பாக்குறாங்க. பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒரு லெட்டரும் இருக்கு. படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா சோகமா சில விஷயங்களை எழுதியிருக்காரு. வேற வழி இல்லம்மா, அப்படி பண்ணாதான் நீ சித்தப்பா கூட போவ, சித்தப்பா கூட போனாதான் உன்னை நல்லபடியா காப்பாற்ற முடியும், அதுக்காக தான் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. பாக்குற இவங்க எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சித்தப்பாவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சித்தப்பாக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வருது. இத பத்தி இவரும் விஜயா கிட்ட சொல்றாரு. இப்ப பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப விஜயா இருக்காங்கல்ல, அப்பாவை பார்க்கணும்ன்ற மாதிரி வேகமா அந்த ரூம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பா இப்போதைக்கு மயக்கத்துல இருக்காரு. அப்பாவை சோகமா இவங்க தொட்டுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பா சின்ன வயசுல விட்டுட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனா இப்ப கவனிச்சவரு இவங்க தான் பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. எப்படிமா இருக்குன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. அதுக்குள்ள அப்பா இருக்காருல்ல, இந்த தம்பி தாமா பஸ்ல வச்சு என்ன காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதாவது அப்பாக்கு இவர் தான் பையன்றது மறந்து போயிருக்கு. அப்பாக்கு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் மறந்துடும்ன்ற மாதிரி டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. நம்ம தான் பையன்றதையே மறந்துட்டாரு போலன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே ஹீரோ தான் தம்பின்றது தெரியாது. என் அப்பாவை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு மட்டும் ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. ஹீரோ நான் தான் உங்க தம்பின்றத சொல்லாமே இங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சித்தப்பா பார்த்துட்டு தானே இருந்தாரு. சித்தப்பாவும் எமோஷனல் ஆகி இவரை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கிரணே ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன்னை 4 தட்டு தட்ட சொல்லி தான் அனுப்புனேன், இந்த மாதிரிலாம் நடக்கும் நானே எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்களை சொல்லி என்ன ஆக போகுது, என் அப்பா அவ்வளவு பாசம் காட்டுவாரு, அப்ப நான் கண்டுக்காம இருந்தேன், இப்ப பாசத்துக்காக இயங்கும் போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் கையில கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்பா இருக்காருல, அபின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்பாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப வேகமா அந்த இடத்துல திரும்பி பாக்குறாரு. அப்பா இருக்காருல, இந்த தம்பி உன் ஐடி கார்டை விட்டுட்டு போயிட்ட போல அப்படின்ற மாதிரி ஐடி கார்டை தராரு. அப்ப அப்பாக்கு இன்னும் ஞாபகம் வரலன்றது இவருக்கு புரியுது. வீட்டுல எப்படியும் நிறைய போட்டோஸ் இருக்கும்ல, அது மூலியமா ஞாபகம் வராதான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போது பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு தான் அப்பா நிறைய போட்டோ எடுத்திருப்பாரு. பொண்ணுனா அப்பாக்கு பிடிக்கும்ல, அதனால தான் அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. வீடு முழுக்க பொண்ணு போட்டோ தான் இருக்கு. இதுதான் தம்பி என் பொண்ணோட போட்டோன்ற மாதிரி இவரோட போட்டோவை இவருக்கே காட்டுறாரு. சரி அப்பா மறந்ததாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.